அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு குரோஷெட் வீடியோல சீவ் வேவ் மாடல் ஸ்டிச் எப்படி போடலான்றத பத்தி பார்க்கலாம். சீவ் வேவ் மாடல் ஸ்டிச்ச வச்சு பிளாங்கெட் போடலாம். நமக்கு விருப்பமான ப்ராஜெக்ட் எல்லாமே இந்த ஸ்டிச்ல செய்யலாம். பேசிக் ஸ்டிச்சோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். மற்ற ஸ்டிச்சஸ் பற்றி எல்லாம் தெரிஞ்சுக்க சேனலில் பிளேலிஸ்ட் செக் பண்ணி பாருங்கள். என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷனில் வரணும்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் அழுத்துங்க. ஆல் என்ற ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா தான் அடுத்தடுத்து நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். சி வேவ் ஸ்டிச் போடுறதுக்காக ஃபஸ்ட்டு ஸ்லிப் நாட் போட்டு செயின் ஸ்டிச் போடணும். செயின் ஸ்டிச் 6 6 6 6 இது போலவே தான் நம்ம கவுண்ட் பண்ணிகிட்டே போகணும். 18 செயின் ஸ்டிச் போட்டு இருக்கேன் வீடியோக்காக. ஹூக்குக்கு கீழே இருந்து 3 ஸ்டிச்சை ஸ்கிப் பண்ணிவிட்டு 4வதாக இருக்கிற ஸ்டிச்சில் இருந்து ஒரு லைன் டபுள் க்ரோஷேட் போட்டுட்டு வரணும். டபுள் க்ரோஷேட் எப்படி போடணுன்ற வீடியோவோட லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அடுத்த லைன் ஸ்டார்ட் பண்ணுறதுக்காக 3 செயின் ஸ்டிச் போட்டு பேட்டர்ன் திருப்பின பிறகு அடுத்ததாக இருக்கிற ஒவ்வொரு ஸ்டிச்சிலையும் ஒரு டபுள் க்ரோஷேட் 4 டைம் போடணும். 3 செயின் ஸ்டிச் போட்டது ஒரு டபுள் க்ரோஷேட்டை கணக்கெடுத்துட்டு அடுத்தடுத்து 4 டபுள் க்ரோஷேட்டு போட்டு முடித்த பிறகு இப்போ ஃபஸ்ட்டு போட்டிருக்கிற இந்த டபுள் க்ரோஷேட் இந்த 2வது இருக்கிற ஸ்டிச்சையும் இந்த ஸ்டிச்சையும் டபுள் ட்ரிபிள் க்ரோஷேட்டில் ஒரு ஸ்டிச்சு கிராஸாக போடணும். அதுக்காக ஊசியில் ரன்னிங் நூலை 3 தடவை சுற்றணும். ரன்னிங் நூலை 3 தடவை சுற்றுறது யான் ஓவர்னு சொல்லுவோம். அது 3 தடவை ரன்னிங் நூல் சுற்றிட்ட பிறகு கீழே இருக்கிற இந்த ஸ்டிச்சில் ஃப்ரண்ட் லூப்பில் ஒரு ஸ்டிச்சு போட போகிறோம். இப்போ ஊக்க உள்ளே விட்டாச்சு. அந்த பக்கமாக இருக்கிற ரன்னிங் நூலை மேலே இழுக்கும் பொழுது 5 லூப் இருக்கும். இந்த 5 லூப்பில் 2 லூப் வழியாக தான் ரன்னிங் நூல் இழுப்போம் டபுள் ட்ரிபிள் க்ரோஷேட்டுக்கு. ஆனால் இந்த ஸ்டிச்சில் பாருங்கள், ஃபஸ்ட்டு ஒரு லூப்பில் மட்டும் ரன்னிங் நூலை எடுத்துட்டு மீதி இருக்கிற லூப்லலாம் 2 லூப்பில் ரன்னிங் நூலை வெளியே இழுத்து ஒரு ஸ்டிச்சாக நம்ம போட போகிறோம். இப்போ 3வது தடவை ரன்னிங் நூலை 2 லூப் வழியாக எடுத்திருக்கோம். 4வது தடவையும் முடிஞ்சாச்சு. இப்போ 5வது தடவையும் ரன்னிங் நூல் எடுத்த பிறகு டபுள் ட்ரிபிள் க்ரோஷேட் ஸ்டிச்சு சைடாக ஒரு ஸ்டிச் கிடைச்ச பிறகு இப்போ இந்த லைனில் தான் ஸ்டிச்சு போட போகிறோம். அதுக்காக ஊசியை உள்ளே விட்டு ரன்னிங் நூலை மேலே இழுக்கிறோம். இது போல் ஒரு லூப் இருக்கும். இந்த ஒரு லூப்பில் மட்டும் இந்த ரன்னிங் நூல் எடுத்துருக்கோம். அடுத்ததான் மறுபடியும் ஊசியில் உள்ளே விட்டு அந்த பக்கமாக இருக்கிற ரன்னிங் நூலை எடுக்கிறோம். இது போல் லூப் ஆகும். மறுபடியும் ரன்னிங் நூலை முதல்ல எடுத்திருக்கிற இந்த லூப்பில் மட்டும் எடுக்கிறோம். இப்போ ஏற்கனவே இருந்த ஒரு லூப்பு, அதுக்கு அடுத்ததாக எடுக்கிற லூப்புங்க. இது போல் 10 லூப் வர வரைக்கும் ஒரு டைமும் இந்த லாங்காக இருக்கிற டபுள் ட்ரிபிள் க்ரோஷேட் ஸ்டிச்சு உள்ளே விட்டு அந்த பக்கமாக இருக்கிற ரன்னிங் நூலை எடுக்கணும். 10 தடவை ரன்னிங் நூல் எடுத்த பிறகு 10 லூப் கிடைச்ச பிறகு இப்போ இந்த ஸ்டிச்சை எப்படி போடணும்னா, ரன்னிங் நூலை ஊசியில் மாட்டிட்டு முதல் இருக்கிற லூப்பில் மட்டும் ஃபஸ்ட்டே எடுக்கணும். இதன் பிறகு வர எல்லா ஸ்டிச்சையும் ரன்னிங் நூலை 2 லூப் வழியாக எடுக்கணும். இப்போ நான் ஃபஸ்ட்டு ஒரு டைமு ரன்னிங் நூலை 2 லூப் வழியாக எடுத்திருக்கோம். இப்போ எப்படி எடுத்திருக்கான்ட்டு பாருங்கள். இப்போ அடுத்ததாக என்ன பண்ணணும்னா, ஊசியில் ரன்னிங் நூல் மறுபடியும் எடுத்துட்டு 2 லூப்பில் மட்டும் இந்த ரன்னிங் நூலை இழுக்கணும். பொறுமையாக இழுக்கலாம். அதே போல் இந்த லூப் ஃபஸ்ட்டில் போடும் பொழுதே கொஞ்சம் இழுத்து போட்டோம்னா ஈஸியாக நமக்கு அந்த லூப்பில் இருந்து ஸ்டிச்சு வரும். நான் ரொம்ப டைட்டாக போட்டதால தான் எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஆனால் இந்த ஸ்டிச்சு ரொம்ப ஈஸி தான். பார்க்கும் பொழுது தான் என்னவோ கஷ்டமாக இருக்கிற மாதிரி தெரியும். இந்த 2 லூப்பில் எடுக்கிறது மட்டும் கரெக்டாக நம்ம போட்டுட்டோம்னா இந்த ஸ்டிச்சு சூப்பராகவே வரும். இப்போ 2 லூப்பில் கரெக்டாக எடுக்கணும். ஒரே லூப்லேயும் எடுத்தால் அது ஸ்டிச்சே வேறு மாதிரி ஆகிடும். ஃபஸ்ட்டில் மட்டும்தான் ஒரு லூப்பில் எடுக்கணும். அடுத்த ஸ்டிச்செல்லாம் 2 லூப்பில் ரன்னிங் நூலை எடுக்கணும். ஒரே லூப்பில் ஃபஸ்ட்டு எடுக்கணும். அதுக்கு அடுத்ததான் 2 லூப்பில் மட்டும்தான் எடுக்கணும். ஒரே லூப்பில் எடுத்தோம்னா அப்போ ஸ்டிச்சு நடுவில் எங்காச்சும் வேறு மாதிரி மாறிடும். ஸ்டிச்சு பார்க்கவும் நல்லா இருக்காது.
லூப் போடும் பொழுதே கொஞ்சம் பெரிய லூப்பாக எடுத்தோம்னா ரன்னிங் நூலை வெளியே இழுக்கிறதுக்கு நமக்கு ஈஸியாகவே இருக்கும். இப்போ கடைசியாக இருக்கிறது இந்த 3 லூப்பு. அதில் ஃபஸ்ட்டு 2 லூப் எடுத்தாச்சு. இப்போ கடைசி லூப்பு 2 லூப் வழியாக ரன்னிங் நூல் எடுத்த பிறகு சி வேவ் ஸ்டிச்சு இது போல தான் இருக்கும். இந்த டிசைன் கிடைச்ச பிறகு அடுத்ததாக 2 ஸ்டிச்சை ஸ்கிப் பண்ணணும். அது எப்படின்னா இப்போ சி வேவ் டிசைன் போட்டிருக்கிற இந்த பேட்டர்ன் கீழே இருக்கிற 2 ஸ்டிச்சு, அதாவது இது ஒரு ஸ்டிச்சு, அதுக்கு பக்கத்தில் இருக்கிற ஸ்டிச்சுக்கு அதில் இருந்து ஒவ்வொரு ஸ்டிச்லேயும் ஒரு டபுள் க்ரோஷே போடணும். 2 ஸ்டிச்சை ஸ்கிப் பண்ணிவிட்டு அடுத்ததான் 4 டபுள் க்ரோஷேட் போட்டு முடித்ததும் இப்போ ஃபஸ்ட்டு போட்டிருக்கிற இந்த டபுள் க்ரோஷேட்டுக்கு கீழே இங்கே இருந்து இந்த ஸ்டிச்சுக்கு கிராஸாக டபுள் ட்ரிபிள் க்ரோஷேட் மறுபடியும் ஒரு டைம் போடணும். இந்த டிசைன் இது போல் பக்கத்துலேயே வரும். ஃப்ரண்ட் லூப்பில் இப்போ ஹூக்கை உள்ளே விடுறோம். ரன்னிங் நூலை 3 தடவை ஊசியில் சுற்றியாச்சு. ஃப்ரண்ட் லூப்லேயும் விட்டு ரன்னிங் நூலை எடுத்திருக்கோம். 5 லூப் இருக்குது. முதல் லூப்பில் மட்டும் ரன்னிங் நூல் எடுக்கிறோம். அடுத்ததான் 2 லூப் வழியாக ரன்னிங் நூல் மேலே இழுக்கும் போது கிராஸாக டபுள் ட்ரிபிள் க்ரோஷேட் ஸ்டிச்சு கிடைச்சிருக்கும். டபுள் ட்ரிபிள் க்ரோஷேட் ஸ்டிச்சு சைடாக போட்டு முடிச்சிருக்கோம். 10 டைம் லூப் இதில் எடுக்கிறதுக்காக ஊசியை உள்ளே விட்டு ரன்னிங் நூலை மேலுக்கு இழுத்துருக்கோம். ஃபஸ்ட்டு இருக்கிற இந்த லூப்பில் மட்டும் ரன்னிங் நூலை வெளியே இழுக்கிறோம். மறுபடியும் ஊசியை உள்ளே விடுறோம். ரன்னிங் நூலை இந்த வழியாக இழுக்கிறோம். லூப்பில் ஃபஸ்ட்டு லூப்பில் மட்டும் ரன்னிங் நூலை எடுக்கிறோம். 10 லூப் கிடைச்ச பிறகு ரன்னிங் நூலை ஊசியில் மாட்டிட்டு முதல் லூப்பில் மட்டும் ரன்னிங் நூலை இந்த ஹூக்கோட உதவியால் வெளியே எடுக்கிறோம். லூப் ஒரு டைம் எடுத்திருக்கோம். அடுத்து 2 லூப் வழியாக ரன்னிங் நூலை வெளியே இழுக்கும் பொழுது செகண்ட் டைம் சி வேவ் ஸ்டிச்சு போட்டு முடிச்சிருக்கோம். இந்த டிசைன் போட்டு முடித்த பிறகு டிசைனுக்கு கீழே 2 டபுள் க்ரோஷேட் ஸ்டிச்சை ஸ்கிப் பண்ணிவிட்டு அடுத்ததாக இருக்கிற ஸ்டிச்சை ஒவ்வொரு ஸ்டிச்லேயும் ஒரு டபுள் க்ரோஷேட் போட்டு முடிக்கணும். சி வேவ் ஸ்டிச்சுக்கு பக்கத்தில் 3 டபுள் க்ரோஷேட் போட்டு முடித்த பிறகு ஃபஸ்ட் லைன் சி வேவ் ஸ்டிச்சு போட்டு முடித்த பிறகு அடுத்த லைன் ஸ்டார்ட் பண்ணுறதுக்காக 3 செயின் ஸ்டிச் போட்டு பேட்டர்ன் திருப்பின பிறகு இந்த லைன் ஃபுல்லாகவே டபுள் க்ரோஷேட் ஸ்டிச்சு தான் போடணும். எந்த ஸ்டிச்சும் ஸ்கிப் பண்ணக்கூடாது, இன்க்ரீஸ் பண்ணக்கூடாது, செயின் ஸ்டிச் போடக்கூடாது. மொத்தமும் டபுள் க்ரோஷேட் ஸ்டிச் போட்டு முடித்த பிறகு அடுத்த லைன் ஸ்டார்ட் பண்ணுறதுக்காக 3 செயின் ஸ்டிச் போட்டு பேட்டர்ன் திருப்பணும். பேட்டர்ன் திருப்பின பிறகு 3 செயின் ஸ்டிச் ஒரு டபுள் க்ரோஷேட்டாக கணக்கெடுத்துட்டு அடுத்ததாக இருக்கிற ஒவ்வொரு ஸ்டிச்லேயும் ஒரு டபுள் க்ரோஷேட் போடணும். மொத்தம் 4 டபுள் க்ரோஷேட். இந்த 3 செயின் ஸ்டிச்சு ஒரு டபுள் க்ரோஷேட்டாக கணக்கெடுக்கும் பொழுது அடுத்ததான் 4 டபுள் க்ரோஷேட், மொத்தம் 5 டபுள் க்ரோஷேட் வர்றது போல் போட்டு முடித்த பிறகு இங்கே இருக்கிற இந்த ஸ்டிச்சுக்கும் கீழே இருக்கிற ஸ்டிச்சுக்கும் சைடாக டபுள் ட்ரிபிள் க்ரோஷேட் போட போகிறோம். 3 தடவை ஊசியில் ரன்னிங் நூல் சுற்றிட்டு கீழே இருக்கிற டபுள் க்ரோஷேட் ஸ்டிச்சில் ஃப்ரண்ட் லூப்பில் ஊக்க உள்ள விட்டு அந்த பக்கமாக இருக்கிற ரன்னிங் நூலை மேலே இழுக்கும் பொழுது 5 லூப் கிடைக்கும். முதல் ஒரு லூப்பில் மட்டும் ரன்னிங் நூல் எடுக்கணும். அடுத்தடுத்து 2 லூப்பில் ரன்னிங் நூல் எடுத்த பிறகு இது போல் பெரிய டபுள் ட்ரிபிள் க்ரோஷேட் ஸ்டிச்சு கிடைச்ச பிறகு ஒரு டைமும் லூப்பில் ரன்னிங் நூலை விட்டு எடுக்கணும். இது போல் 10 லூப் ஹூக்கில் கிடைச்ச பிறகு ஃபஸ்ட்டு மட்டும்தான் ரன்னிங் நூலை ஒரு லூப்பில் எடுக்கணும். அடுத்தடுத்து 2 லூப்பில் ரன்னிங் நூல் எடுத்த பிறகு இந்த டிசைன் கிடைச்ச பிறகு அடுத்ததாக இருக்கிற 2 ஸ்டிச்சை ஸ்கிப் பண்ணிவிட்டு 4 டபுள் க்ரோஷேட் போட்டு முடித்த பிறகு டபுள் ட்ரிபிள் க்ரோஷேட் சைடாக போட்டு சி வேவ் டிசைன் வந்த பிறகு அடுத்ததாக 2 ஸ்டிச்சை ஸ்கிப் பண்ணிவிட்டு 3 டபுள் க்ரோஷேட் போட்டு முடித்த பிறகு இந்த லைன் கம்ப்ளீட் ஆகிடும். அடுத்த லைன் நம்ம போடுறதா இருந்துச்சுன்னா டபுள் க்ரோஷேட் லைன் போட்டு முடித்த பிறகு அதுக்கு அடுத்த லைன் தான் சி வேவ் ஸ்டிச்சு போட ஸ்டார்ட் பண்ணணும். இந்த அளவுக்கு சி வேவ் ஸ்டிச்சு நான் வீடியோக்காக போட்டு காமிச்சிருக்கேன். 2 லைன் இருக்கிறது கிளியராக தெரியுது. 2 லைனுக்கும் நடுவில் டபுள் க்ரோஷேட் லைன் வரும். ஸ்டிச் எல்லாம் அப்படியே ஷெல் ஸ்டிச் போல தான் இருக்குது. ஆனால் அது தனித்தனியாக இருக்குது. ஒரு பீஸும் தனித்தனியாக இருக்குது.
இப்போ ஃப்ரண்ட் பக்கத்தில் இது போல் இருக்குது. பேக் சைடில் பார்க்கும்பொழுது ஃபுல்லாக டபுள் க்ரோஷேட் ஸ்டிச் போட்டது போல தான் இருக்கும். ஃப்ரண்ட் பக்கத்தில் இது போல தான் இருக்கும். இன்னைக்கு வீடியோவில் சீவ் வேவ் மாடல் ஸ்டிச் எப்படி போடலான்றத பற்றி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள்.